நானாவது நேர நின்றா பரவாயில்ல, நானும் தலையை சாய்ச்சுண்டு நிற்கிறேன். இது எப்படி நான் தலையை அசைக்க முடியும்? நான் ஒரு காரியம் பண்ணுறேன், நீங்கள் எங்கேயாவது தப்பு பண்ணா நான் அந்த இடத்துல உங்களை திருத்துறேன். அது வரைக்கும் நீங்கள் சரியாக சொல்லின்னு இருக்கேன்னு அர்த்தம். அதனால் நீங்கள் தாராளமாக ஆரம்பிங்கோன்னார். பட்டதிரி சொன்னார், அப்படிலாம் இல்லை, ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் அங்கீகாரம் பண்ணணும்னார் பட்டதிரி. ஏன்னா பட்டதிரிக்கு நாராயணியம் முழுக்க அவருடைய வாதத்தை விட அவருடைய பிடிவாதம் தான் குருவாயூரப்பனிடத்தில் அதிகமாக இருந்தது. குருவாயூரப்பன் கேட்டார், ஒருவேளை உங்கள் பெருமைக்காக நீங்கள் தலையசைக்க சொல்கிறீங்களா? பின்னாடி நாராயணியம் சொல்கிறவா எல்லாரும் பட்டதிரி சொன்னதை குருவாயூரப்பனே அங்கீகாரம் பண்ணியிருக்காருன்னு உங்கள் பெருமைக்காக நீங்கள் தலையசைக்க சொல்கிறீங்களான்னு கேட்டார். பட்டதிரி சொன்னார், குருவாயூரப்பா, என் பெருமைக்காக நான் அங்கீகாரம் பண்ண சொல்லலை, நான் தலையசைக்க சொல்கிறது உங்கள் பெருமைக்காகத்தான். ஏன் தெரியுமா? ராமனாக நீங்கள் அவதாரம் பண்ண பொழுது ராமாயணத்தை வால்மீகி மகரிஷி எழுதி உங்கள் குழந்தைகளான குசலவாளுக்கே அதை உபதேசம் பண்ணார். குசலவாள் ராமனான உங்கள் சபையிலே அயோத்தியா அசுமேத மண்டபத்தில் அயோத்தியில் உட்கார்ந்து அதை கானம் பண்ணினா, மிதிலை செல்வி தன் திருவயிறு வாய்த்த மக்கள் எம்பெருமான் தன் சரிதை செவியால் கண்ணால் பருகினோம் இன்னமுதை மதியோம் என்றேன்னு நீங்களே அந்த 24,000 ஸ்லோகத்தையும் தலையசைச்சு ஆனந்தமாக கேட்டேள். ராமனாக ராமாயணத்தை, அதாவது ராமாயணத்துக்கு அந்த ஒரு பெருமை உண்டு. காவிய நாயகன் வாழ்ந்த காலத்திலேயே அந்த காவியத்தை ஒருத்தர் எழுதி அதை ராமனுடைய குழந்தைகளுக்கே உபதேசம் பண்ணி குசலவாழத ராமனுடைய சபையிலேயே கானம் பண்ணி ராமனே தலையசைச்சு கேட்ட சரித்திரம் ராமச்சரித்திரம். பாகவதத்துக்கு அந்த பெருமை கிடையாது.